வச்சாங்க. 18% பாஜக, இது என்டிஏ, 23% ஏடிஎம்கே, தேமுதிக, 2 சேர்த்தா 41, இவங்க 47. இவங்களுக்கு என்ன லாபம்? இந்தியா கூட்டணி, காங்கிரஸு, அது இதுன்னு பண்ணி இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுடைய வாக்கு எல்லாம் சேர்ந்து 47. இங்கே அடின்னு அடித்து ஒன்றும் இல்லாமல் வெறும் ரெட்டையில் 21%. இங்கே அண்ணாமலை, பாமக, அது பாஜக பாமக, அண்ணாமலை தான் சொல்லுவேன், பாஜகன்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா அண்ணாமலையுடைய பிரதான இதில் வாக்கு விழுந்தது 18%. இப்போ சொல்லுங்கள், சட்டமன்ற தேர்தல், இவர்களுக்கு எதிரான கடுமையான கோபம் எல்லாம் இருக்குது. விஜய் வாக்கு பிரிக்க போகிறாரு, இவங்க சிறுபான்மை மக்கள் வாக்கையும் சேர்த்து விஜய் பிரிக்க போகிறாரு. இங்கே இதே டீமு அதே ரெட்டையிலே மறுபடியும் ஸ்ட்ராங்காக ஆகுறாங்க. அப்போ எப்படி அடி விழும் பார்த்துங்க. அதை தான் இந்தியா டுடே சொல்லுது. இவங்க எப்போல்லாம் அடி வாங்குறாங்களோ அப்போல்லாம் செம்ம அடி வாங்குவாங்கன்றார் சொல்லுது. 26, 29, 2011, 2001, 2011, 23 3வது இடம், 2வது இடம் 29 தேமுதிக. சேம் இப்போது அதே மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் அவங்க போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி வருது இல்லை, இது திமுக ஆதரவு ஊடகமே எடுத்து போடுறாங்க தமிழில். அப்போ இதுதான் நான் சொல்கிற இந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க டிஎம்கே ஆதரவா, அப்படியே நிறமாற ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே ஒரு உளவியல் தாக்கத்தையும் உருவாக்கும். இப்படி உருவாக்கும் போது இது ஜெயிக்கிற கூட்டணிப்பா, இதுக்கு போடலாம்.